Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கருத்து கணிப்போடு உங்களோடு இணைந்திருக்கிறோம். அக்டோபர் 2025 அப்படின்னு போட்டு டவுட் ஆயிடாதீங்க. இது எடுத்தது அக்டோபர் 2025, பப்ளிஷ் பண்ணுறது நவம்பரில், பட் இது வந்து எடுத்தது வந்து 2025 அக்டோபரில். கருத்து கணிப்புகளை நம்ம எப்பயுமே பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப சரியாக இருந்திருக்கிறோம் எல்லா சந்தர்ப்பங்களையும். அதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு என்ன நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய கவனிச்சதே இல்லை. அது என்ன மக்களுடைய மூடாக இருக்குது, மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குங்கிற மட்டும் தான் நம்ம பார்த்து வந்திருக்கோம். அதனால தான் நம்ம வந்து 2012 நம்ம தொடர்ந்து தந்தி டிவி இருந்த காலத்தில் பண்ணிட்டுக்கூடிய சர்வேக்கள் வந்து ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக மோர் தென் 95+ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருக்கோம். மோர் அக்யூரேட்டாக நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். 2016 தேர்தல் வந்து தமிழகத்திலே நம்ம மட்டும்தான் சரியாக சொன்னோம் அப்படிங்கிற உட்பட நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது பெருமை இல்லை, சும்மா நம்முடைய ட்ராக் ரெக்கார்டை சொல்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை நம்ம நடத்திருக்கோம். இந்த கருத்து கணிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின பல கருத்துக்களோட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோல் அப்ளை பண்ணது. காரணம், அது நடத்தப்படுற தருணம். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு, அவருடைய இயக்கங்கள் நடந்த பிறகு, இன்னமும் சொல்லப்போனால் கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. அதுதான் ரொம்ப இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்குள்ளே, இது வந்து நம்ம வந்து நவம்பரில் வெளியிடும்போது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதத்தில் வந்து சட்டமன்ற தேர்தலே நடக்க போகுது. அப்போ வந்து சரியாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே மக்களுடைய மூட் ஸ்விங் எந்த பக்கம் இருக்குது, என்னவா இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி. அதுதான் நம்முடைய கருத்து கணிப்புக்கான காரணமாக இருக்குது. அதுதான் நம்ம நடத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் பியூர் பாலிடிக்ஸ் அண்ட் சாணக்கியா ஸ்டாஃப் இது எல்லாருமே சேர்ந்து நம்ம இணைஞ்சு பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. அந்த முயற்சி தான் இந்த மாதிரி தொடர்ந்துருக்கோம். வாங்க நேரடியாக கருத்து கணிப்புக்குள்ளே போகலாம். ஸோ சாணக்கியா கருத்து கணிப்பு 2989 பேர் இந்த பங்கேற்றுவாங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு 3000 பேர் நம்ம ஆவரேஜ் வச்சுருப்போம். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 50 பேர்கிட்ட போகணும், 100 பேர்கிட்ட போகணும், 200 பேர்கிட்ட போகணும் அப்படின்னு டார்கெட் இல்லை. ஒவ்வொரு தொகுதியிலுமே நம்ம வந்து எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிடைச்சி வந்த ரிசல்ட்டையுமே நம்ம வந்து எது இதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கழிச்சு விட்டு, எது தான் வேலிட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலிடாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க பார்த்தபோது 2989 வாக்காளர்கள்ட்ட நாம் சாணக்கியாவுடைய நிருபர்கள் அண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் அண்ட் பியூர் பாலிட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேரடியாக போய் களம் கண்டு தமிழ்நாடு முழுக்கன்னு எதை வச்சு சொல்கிறேங்கிற பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து நெல்லை வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடத்துல 32 சட்டமன்ற தொகுதிகள், கும்மிடிப்பூண்டி, டீனர், வேளச்சேரி, ஆலந்தூர், தாம்பரம், திருப்பூர், காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, ஒசூர், தளி, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், ஆரணி, கீழ்பெண்ணாத்தூர், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலூர், மதுரை, போடி நாயக்கனூர், தூத்துக்குடி, நெல்லை உள்பட 32 சட்டமன்ற தொகுதிகளை இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சுட்டு இங்கே கன்னியாகுமரி, திருநெல்வேலி வரைக்கும் வந்து எல்லா இடத்துலையுமே கிராஜுவலாக ஓவராலாக ஒட்டுமொத்த தமிழமாக அந்த 32 சட்டமன்ற தொகுதியில் எடுத்திருக்கிறோம். அதில் தான் 2989 சாம்பிள் எடுத்திருக்கோம். அதை பார்க்குறோம். அதில் நம்ம கேள்விகள் வந்து நம்ம வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 விதமாக நம்ம வந்து செக்ட் பிரிச்சிருப்போம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டுருக்கு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டுருக்கு, பிறகு வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிறது. மூன்றாவதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரிக்கு பிறகு. அப்போ முதல்ல நம்ம கூடிய கேள்விகள் இன்னைக்குல நம்ம வந்து இந்த கருத்து கணிப்பு ஆரம்பித்த காலத்துலேருந்து முதல் கேள்வி தான், பிள்ளையார் சொல்லி எப்பயுமே இதில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய பாஜக ஆட்சியுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க, மக்கள் நம்பர் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், மோசமாக இருக்குங்க இதெல்லாம். ஒரு கவர்மெண்ட்டாங்க, சென்ட்ரல் பிஜேபி கவர்மெண்ட்லாம் ஒரு கவர்மெண்ட்டாங்க. 24% மக்கள் வந்து புவர், மோசம், ஒர்ஸ்ட் அப்படிங்கிற சென்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த சூப்பருங்க, பிரமாதங்க, தலைவர் மோடி பின்றாருங்க அப்படின்னு 32% பாருங்கள். தமிழ்நாட்டில் மோசம்னு சொன்னவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 6% சூப்பர்னு தமிழ்நாடு நடந்திருக்கு. இது வந்து ஒரு சிக்னல். அடுத்தா பார்த்தீங்கன்னா பரவாயில்லை. இந்த பரவாயில்லைங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய அந்த சென்ஸ் வரும், நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பரவாயில்லைங்கிறது கருத்துக்கு இல்லை, பரவாயில்லை, தெரியவில்லை, சொல்ல விருப்பமில்லை, நடுவாந்திரமாக இருக்குது, சூப்பரும் இல்லை, சுமாரும் இல்லை, ஒரு பரவாயில்லாமல் இருக்குன்னு எல்லா சென்ஸும் கலந்தது இந்த பரவாயில்லை. இந்த ரெண்டும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெட்டும் இந்த க்ரீன் வந்து கான்க்ரீட் ஆன்சர்ஸ். தெளிவாக திஸ் சைட் ஆர் தட் சைடு அப்படின்னு இருக்கிறாங்க. இது திஸ் சைட் தட் சைடு இல்லை, ரெண்டும் கலந்து இருக்குது, ரெண்டுலேயும் ஒப்பீனியன் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட், இது எல்லாமே சேர்ந்தது இந்த விஷயம். ஸோ இந்த பரவாயில்லை அப்படிங்கிறது பெட்டர் கவர்மெண்ட் அப்படி மட்டுமே புரிஞ்சுக்கூடாது. பரவாயில்லைங்க, எங்களுக்கு அதிருப்தி கருத்து இல்லைங்கிறது மட்டும் இல்லை, சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிற குரூப்பும் சேர்ந்து
இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். த்ரூ அவுட் எல்லா விஷயத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ மத்திய பாஜக ஆட்சி அப்படிங்கிறது மோசம் அப்படின்னு 24% பேர், சூப்பர் அப்படின்னு 32% பேர், பரவாயில்லை 44% பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே சொன்ன கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ மோசம்னு சொன்னதோட சூப்பருங்கிற பார்த்தீங்கன்னா 8% தமிழ்நாட்டில் அதிகமாக பாஜக ஆட்சிக்கு, மத்திய பாஜக ஆட்சிக்கு ஆதரவான குரல் எழுந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்த கவனிக்குது பிரதமர் நரேந்திர மோடியோட செயல்பாடு எப்படி? மோசம் 22% பார்த்தீங்கன்னா 24 விட 2% கம்மி. நம்ம எப்பயுமே பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒரு பார்ட்டியை விட, ஒரு கவர்மெண்ட்டை விட ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு வேல்யூ கூட இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது மாதிரி ட்ராக் ரெக்கார்டில் மட்டும் தான் இருக்குது. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் மோசமாக செயல்பட்டார் அப்படின்னா 22%, அவர் வந்து சூப்பராக செயல்பட்டார்னு 37%, அதை விட கூட வந்திருக்காங்க. அவர் பரவாயில்ல சுமாருங்க அப்படின்னு 41% பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 37% தமிழ்நாட்டில் பாஜகவுடைய பிரதமர், நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக சூப்பராக செயல்பட அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர் ரொம்ப முக்கியமாக சிக்னிஃபிகண்டாக எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வெளியுறவு கொள்கையில் மோடி அரசின் செயல்பாடு எப்படி? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கேள்வியில் தான் இது. வந்து கிராமங்கள்லாம் நம்ம போய் கீழ்பெண்ணாத்தூரில் போய் கேட்குறீங்களே, உங்களுக்கு வந்து வெளியுறவு கொள்கை பற்றி உங்களுக்கு தெரியுமானா நம்ம அதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பல்ஸ் பார்க்குறோம். எல்லாருமே பதில் சொன்னாங்க பார்த்து இந்த 3வது பாயிண்ட் வரும் இல்லையா, நம்ம வந்து சொன்னோம்ல உங்களுக்கு வந்து பரவாயில்லை சுமார் அப்படிங்கிறது, அந்த இதில் கருத்து சொல்ல விருப்பம்லாம் இருக்காங்கிற மனசு வச்சுக்கணும். ஸோ இது இந்த மாதிரியான ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அடுத்த கேள்வி வைக்க போகிறோம். அப்போ வந்து ஒவ்வொரு கேள்விகளுமே அவங்களுக்கு எப்படி பார்வை இருக்குது, மத்திய பாஜக அரசு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது மோடியை வச்சு சொல்கிறேன், தமிழக அரசு செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸ்டாலின் வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் இடி ஐடி ரைடி எப்படி இருக்குது, வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குது, ஆபரேஷன் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக உள்ள டீகோட் பண்ண பார்க்குறோம். அதன் மூலமாக அவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க முயற்சி. அப்படி நம்ம வந்து வெளியுறவு கொள்கையில் மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படிங்கும்போது மோசமாக இருக்குது சார், ஒஸ்ட் சார், இப்படி பண்ணி எம்இஏ என்ன சார் செயல்படுது அப்படின்னு நம்ம ஜெய்சங்கர் வருத்தப்படும்படியாக தமிழ்நாட்டில் 21% மக்கள் சொல்லியிருக்காங்க. செம்ம மேட்ருங்க, சூப்பர் மேட்ருங்க அப்படின்னு மோடிக்கும் பாஜகவுக்கும் இருந்த நம்பருக்கு நடுவில் ஒரு நம்பராக 34% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சூப்பராக செயல்படுகிறது, நம்முடைய பாலிசி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நோ கமெண்ட்ஸ், தெரியாது, சொல்ல முடியாது, வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லா பதிலும் சேர்ந்து 45% இருக்கிற பார்க்குறோம். அடுத்த நம்முடைய கேள்வி ஆபரேஷன் சிந்தூர். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் போன்ற பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் மோடி அரசு செயல்பாடு எப்படி நம்ம பார்க்குறோம். வெளியுறவு கொள்கையில் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் 26/11க்கு பிறகு நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலை அப்படின்னு கண்டலிசா ரைஸ் கேட்டாங்க, நாங்கள் நடத்தலைன்னு திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க பார்த்தோம். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு எவ்வளோ தூரம் கவலைப்படுறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த டெரரிசத்துக்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கு டெரரிசம்னா நாங்கள் வந்து உடைய மாட்டோங்க அப்படிங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அப்படி உண்மையிலேயே இந்த டெரரிஸுக்கு எதிராக பிஜேபி அரசு எப்படி செயல்படுது, உங்களுடைய பார்வை என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அதுக்கு மக்கள் சொன்னது மக்கள் மோசம், ஒன்றுமே சரியில்லைன்னு பாருங்க. உள்ளே லீஸ்ட் நம்பர் டெரரிசத்துக்கு எதிராக மத்திய அரசு சிறப்பாக செயல்படலாங்கிற இனிமேல் கூட இந்த நம்பர் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10% மக்கள் தான் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான விஷயங்கள் எப்படி மக்கள் மனசில் ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துங்க புரிஞ்சுக்கலாம். சரியாக செயல்படலை அப்படின்னு ஒன்லி 10% தமிழ்நாடு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லை அப்படின்னு 23% சொல்லியிருக்காங்க. இந்த பரவாயில்லைங்கிறது தான் பதில் இல்லை, சொல்ல முடியாது, தெரியாது, கருத்து இல்லை, என்னால் சொல்ல முடியலங்கிறது. பட் பாருங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு 67% மக்கள் அந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிற ஒரு வார்த்தை அகெயின்ஸ்ட் டெரரிசம்ங்கிறது 2வது சென்ஸ், இந்த ரெண்டும் கலந்து சூப்பராக செயல்படுதுன்னு தமிழ்நாட்டில் 67% மக்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபரேஷன் சிந்தூர் மேட்டரை நல்லா டீல் பண்ணாங்க. டெரரிசத்துலன்னா நரேந்திர மோடி வேறு மாதிரி இருப்பா, உண்மையில் டெரரிஸ்ட்டுக்கெலாம் ஒரு டெரர் இருப்பா அப்படிங்கிற சென்ஸ் வந்து 67% மக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த கேள்வி என்ன, பொருளாதாரத்தை மோடி அரசு எப்படி கையாளுகிறது? இதுவும் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் தான். காமன் மேனுக்கு வந்து எக்கனாமி பற்றின நுவான்சஸ் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பட் வந்து அதையும் நம்ம கேட்டுருக்கணும். அப்போ அந்த இடத்துல மக்கள் சொன்ன பதில் பாருங்கள், மோசமாக கையாண்டுச்சு, ஒன்றும் வந்து எக்கனாமிலாம் ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு 22% மக்கள் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக கையாண்டாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு 33% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, அது வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்னு எல்லா கருத்து சேர்ந்து 40% மக்கள் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தை இந்திய அரசு சிறப்பாக கையாண்டிருக்குன்னு 33%, சுமாராக மோசமாக கையாண்டிருக்குன்னு 22% மக்கள் சொல்லியிருக்கிறவங்க பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயம். வருமான வரி குறைப்பிச்சு பரவாயில்லையா பாஸ், உங்களுக்கு ஓகே பாஸ் அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து வருமான வரிக்கு 100% டபக்குன்னு ஒரு குத்திருப்பேன், எல்லாம் பிரமாதங்கன்னு சொல்லி 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய கிரேட் ரிலீஃப் அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் அதுலேயுமே ஒப்பீனியன் மாறுபடும்ல, தமிழக மக்கள்னு சொல்கிறாங்க வருமான வரி குறைப்பு நடவடிக்கை சரியா அப்படின்னா பரவாயில்லை அப்படின்னு 12 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா வருமான வரியே கட்ட வேண்டியது இல்லைங்கன்னு சொன்ன பிறகு கூட பரவாயில்லைங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 24% பேர். இல்லைங்க சூப்பருங்க நல்ல விஷயங்க பிரமாதம் மேட்டுருங்கன்னா ஒரு 3% மட்டும் டிஃபரன்ஸில் 27% பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காம்ப்ளிகேட் சமாச்சாரங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த இன்னும் வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் வேணுங்கிறது இருக்குது, இதிலே தான் எனக்கு கருத்து இல்லை, அது எவ்வளோ போட்டால் என்னங்க, நானே சம்பாதிக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன், எல்லாமே சேர்ந்து இந்த
நடுவாந்திரமான கமெண்ட். ஏற்கனவே சொன்னோம்ல, இதுவும் கான்கிரீட். இது வந்து ஒரு கன்ஃபியூசிங். அப்போ வந்து இன்னும் வேணுங்கிற 40 இந்த வருமான வரி குறைப்பெல்லாம் பார்த்தாதுங்க, இன்னும் பயங்கரமான கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முடிஞ்சால் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி காசையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்ஸும் உட்பட எல்லாமே சேர்ந்து நிற்கிறது. இன்னும் வேணும் 49%, பரவாயில்ல 24%, வருமான வரி குறைப்பு நடவடிக்கை சூப்பர் அப்படின்னு 27% மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கை நம்ம மொத்தமாக இருக்கிற ஸ்லாபே நாங்கள் 2 ஸ்லாபாக மாற்றிட்டோம். நாங்கள் பார்த்தீங்களா, சின்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சீமான் கேட்டால், அப்பத்தாவுடைய ஆபத்துக்கெல்லாம் வரி வச்சிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி ஜிஎஸ்டி வரி குறைப்பை ஒரு பெரும் புரட்சியாக வந்து செஞ்சாங்க 7 வருஷத்துக்கு பிறகு. அப்போ வந்து அது என்ன நடக்குதுன்னா, அது ஒரு ஏமாற்று வேலை. ஜிஎஸ்டிலாம் ஒரு சும்மா எங்கெல்லாம் ஏமாத்தாதீங்க, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு 28% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இல்லை பரவாயில்லைங்க, அது வந்து எங்களுக்கு நியூட்ரல் எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லணும்லங்க, அது குறைச்சா என்ன குறைக்காட்டினா நாங்கள் ஏதோ அன்றாடம் காய்ச்சிங்க அப்படிங்கிற சென்ஸும் சேர்த்து 32%. பட் ரொம்ப சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு ஒரு 40% மக்கள் ஜிஎஸ்டி குறைப்பு சரியான நடவடிக்கை, வரவேற்கத்தக்க நடவடிக்கைன்னு தமிழ்நாட்டில் 40% பீப்புள் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். முக்கியமான விஷயம், மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? நம்ம முந்தானத்து கூட பார்த்துட்டோம். திமுக பீகார்காரர்களை அவமதிக்கிறது அப்படின்னு தெளிவாக டிஎம்கேன்னு பேரை சொல்லி பிரதமர் சொல்றாரு. தமிழக முதலமைச்சர் அடித்தார் ஒரு ட்விஸ்ட், டக்குன்னு தமிழர்களை இழிவுபடுத்திட்டார் மோடி அப்படின்னு. அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா 22 கட்சிக்காரங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து தமிழகத்தை வஞ்சிக்குது அவர் எப்பயுமே அப்படி தான் சொல்லான்னு அடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் நியூஸ்லாம் நீங்கள் சரியாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே இந்த மோடி செஞ்சாலும் செஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த நெரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடிட்டு இருக்கு, தமிழகத்தை மோடி அரசு பாஜக அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு. அப்போ உண்மையிலே வஞ்சிக்குதாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குற மக்கள் சொல்கிறாங்க, ஓரளவு வஞ்சிக்குதுங்க. ஆமாங்க, அதை நம்ம இல்லைலாம் சொல்லிட முடியாது, ஆனால் ரொம்ப வஞ்சிக்கிறாங்க மோசம் சொல்ல முடியாதுங்க, பரவாயில்ல அப்படிங்கிற சென்ஸில் வந்து 31% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கேரண்டியாக வஞ்சிக்குது. என்ன கேள்வி உங்களுக்கு? நீங்கள் பாண்டியனா நீங்கள் சாணக்கியன் என்னன்னு கேள்வி வைப்பீங்களா? தமிழக அரசு பாஜக அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு 33% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை வஞ்சிக்கலைங்க அப்படின்னு இதை விட கூட 36% மக்கள் தமிழ்நாட்டில், இதை விட கூட 5%, இதை விட கூட 3%, தமிழ்நாட்டு மக்கள் 3ல் கிட்டத்தட்ட ஈக்குவல் போல தெரிஞ்சாலும் ஓரளவு அப்படிங்கிறது 31, இல்லைங்கிறது வந்து அதற்கு மேலேயும், இல்லை வஞ்சிக்கலை அப்படிங்கிறது உள்ளதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்கலை அப்படிங்கிறத 36% மக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து, கடந்த மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள்? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதிரி எப்படி வாக்களிக்கலாம் போகல. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க பாண்டே இவ்வளோ நேரம் வந்து கேள்வியாக போட்ட கேள்வியில் பூரா பிஜேபி சப்போர்ட்டாக ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்குது, போகிற போக்கு பார்த்தா 2026 பாஜக தனித்து ஆட்சின்னு சொல்லுவார் போலன்னு உங்களுக்கு தோணலாம். அதனால நம்ம என்ன கேட்டோம்னா, பாஸ் நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போன முறை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு கேட்டோம். 2024 மக்களவைத் தேர்தல் நடந்துச்சு. மக்களவைத் தேர்தல் நம்முடைய சாம்பிள் பார்க்க 2989 சாம்பிள் பார்க்குறோம்ல, அந்த 2989 பேர் யாருன்னு கேட்டோம். அப்போ வந்து அவங்க என்ன பதில் சொன்னாங்க, யாருக்கு வாக்களிச்சேன்னா நாம் தமிழருக்கு நான் வாக்களித்தேன். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு நாம் தமிழர் வாக்களிச்சேன்னு 10% மக்கள். யாரு? நம்ம 2989 பேரில் 10% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் பாஜக பிளஸுக்கு வாக்களித்தேன் அப்படின்னு 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணி தனியாக. அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தேன் அப்படின்னு 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சேன்னு 45% மக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஓட்டே இவ்வளோ தான் வந்துச்சு. அவங்க வாங்கின ஓட்டு இது 10ங்கிறது 8, இது பாஜக 16ங்கிறது 18, இது 29ங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி அவங்க தனியாக வந்து 22 என்னமோ வாங்கியிருந்தாங்க, இது பக்கத்தில் வந்தாங்க. இவங்க 45. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த ரேஷியோ, எக்ஸாக்டாக கிடையாது, ஆல்மோஸ்ட் அந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ இருக்குது. அப்போ கடந்த முறை எப்படி வாக்களித்திருந்தார்கள் அப்படிங்கிறது ரேஷியோ வந்து இங்கே வந்துருக்குது. பட் நம்ம வந்து இதை வச்சு நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க எந்த கட்சி வாக்களிச்சான்னு கேட்டோம். ஸோ டிஎம்கே வாக்களிச்சுவாங்க, ஏடிஎம்கே வாக்களிச்சு பிரித்து நம்ம போடலை. பேசுகிறவங்க எந்த கட்சி வாக்களிச்சா பதிவு பண்ணிருக்கோம், அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்து, திமுக அரசோட செயல்பாடு எப்படி நம்ம எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பாடு எப்படி இருக்கு கேட்போம், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்பாடு எப்படி இருக்கு கேட்போம். அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடு எப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரமாதமான கவர்மெண்ட்டுங்க, தளபதி அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறார் அப்படின்னு 20% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, ஒன்றும் கெட்டு போனலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஓடிட்டு இருக்குங்க அப்படிங்கிறதும் எனக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லைங்கிறதும் நோ கமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த 35% மக்கள். மோசம் அப்படின்னு உள்ளதிலே அதிகமாக 45% மக்கள். சிக்னிஃபிகண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரிங்க. தமிழக அரசுடைய செயல்பாடு மோசம் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு மோசம் அப்படிங்கிறத விட அதிகமாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதாங்கிற கேள்விக்கான பதில் இங்கே இருக்குது. நாம் வந்து டே 1லன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆன்டி இன்கம்பன்சி வி கேன் ஃபீல் இட், நம்ம ஃபீல் பண்ண முடியுதுன்னு. கருத்து கணிப்போட முடியல அது வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறோம். திமுக அரசோட செயல்பாடு மோசம் என்று 40% மக்கள், சூப்பர் என்று 20% மக்கள், பரவாயில்லை என்று 35% மக்கள். சரி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு டிஎம்கே கவர்மெண்ட் விட்டுருங்க, தமிழக முதலமைச்சரோட செயல்பாடு எப்படின்னு கேட்டால் அதோடைய செயல்பாடு எப்படின்னு சூப்பர் அப்படின்னு 22% மக்கள் தமிழக முதலமைச்சருக்கு அதான் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு 37% மக்கள் சொல்லியிருக்காங்க.
மோசம்னு ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோட 3% கம்மியாக 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ட்ரெண்ட், அது வந்து பெரிய வேரியன்ட் ஆகலைங்கிற பார்க்குறோம். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் தமிழக முதலமைச்சருக்குமான வித்தியாசம் பெருசாக இல்லை, அந்த ட்ரெண்ட். பட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறோடைய பேரை விட இவருக்கு பெட்டரான பேர் இருக்குங்கிறத பார்க்குறோம். பட் நாட் ஹியூஜ் வெரைட்டி இல்லைங்கிற பார்க்குறோம். 41% மக்கள் ஸ்டாலினுடைய செயல்பாடு மோசம் என்றும், 22% மக்கள் சூப்பர் என்றும், பரவாயில்லை, கருத்து இல்லை, தெரியவில்லை, சொல்ல விருப்பம் இல்லை, எப்படி இருந்தான் அப்படிங்கிறது எல்லாம் காமன் சென்ஸ் வந்து 37% மக்கள் இருக்கிற பார்க்குறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறாரு. நிறைய இடங்களில் வந்து அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்த்திட்டு போறாரு. அவருடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். அடுத்த ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ல யார் தமிழ்நாட்டை வழிநடத்தும் அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க சீமான், விஜய், உதயநிதி, அண்ணாமலை அப்படின்னு அந்த பேர் தான் சொல்றாங்க. அப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கான பொலிட்டிஷியனா திமுகவில் வந்து ஒரு வளர்ந்த ஒரு தலைவராக அங்கே வந்து நிற்கிறார். அவர் அடுத்த ஜென்ரேஷன் அடையாளம் காணப்பட்டிருக்காரு. அப்ப அவருடைய செயல்பாடு எப்படிங்கிற முக்கியமான கேள்வி வந்து நிற்குது. துணை முதல்வர் உதயநிதி செயல்பாடுல சூப்பர் அப்படின்னு 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து பரவாயில்லைங்க, எதுவும் ஒன்றும் சொல்லக்கல, வளர புள்ளதானுங்க, போப்போ சரியாயிருங்க அப்படிங்கிற சென்ஸ்ல ஒரு 32% மக்கள் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 52% மக்கள் சொல்லியிருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், இதுவரைக்கும் வந்தாலே அதிகமான நம்பர் நெகட்டிவ் நம்பர் வந்து இதுதான். இந்த 52% வந்து நெகட்டிவாக வந்து ஒரு கமெண்ட் வந்து நிற்கின்னு பார்க்குறோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு சரியில்லை என்று 52% மக்களும், பரவாயில்லை என்று 32% மக்களும், சூப்பர் என்று 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்வி, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி? இப்போ எல்லா பிரச்சனையுமே வந்து அடிப்படையில் வந்து நினைப்பாங்க இது வந்து அமைதி பூங்காவாக இருந்துச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு முதல் விமர்சனம் சட்டம் ஒழுங்கு தான். ஏன் சட்டம் ஒழுங்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு முதலமைச்சர் கீழே வருது. அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நேரடியாக முதலமைச்சர் அட்டாக் பண்ற மாதிரி அப்படிங்கறனால லா அண்ட் ஆர்டர் எப்பவுமே இஷ்யூ. அப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் பத்தின பப்ளிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கு கேள்வி வைக்கிறோம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படின்னு கேட்கும்போது சூப்பரா இருக்குங்க, பெஸ்ட் கவர்மெண்ட், நல்லா இருக்குன்னு 13% மக்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு ஏதோ படிக்க எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் உள்ளதானங்க, போன கவர்மெண்ட் பெருசா வந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறது 31% மக்கள் சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு 56. இஃப் ஐ எம் நாட் ராங், போன நம்பரோட கூட வந்துருச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற சென்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்ம எப்பயுமே பார்த்ததை விட திரு உதயநிதி அவர்கள் மீது இருந்த அதிருப்தியை விட அதிகமாக 56% மக்கள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற ஃபீல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த இருக்கக்கூடிய கேள்வி, வாக்குறுதிகளை நிறைவேற்றதா திமுக அரசு நம்ம கவனிச்சிருப்போம். அது வந்து 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நாங்கள் முதல் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறது வந்து 2023 செப்டம்பர் 17 1000 ரூபா கொடுக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகள் நிறைவேற்றி வரணும், 90% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 520 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற அப்போ தமிழக மக்களுக்கு வந்து எல்லா வாக்குறுதியும் நினைவு இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம அப்படி நம்ம பார்த்துட முடியாது. பட் வந்து அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, ஆமாப்பா டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னது செய்யுதுப்பா, வி ஆர் ஹாப்பி அபவுட் தட், அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த ட்ரஸ்ட் லெவல் அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறக்காக இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு தான் கேட்குறோம். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திமுக தன்னுடைய வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றிருக்கீங்க, நீங்கள் ஒரு போட்டு விட முடியாது. தமிழக முதலமைச்சர் பெருந்தமையாக 90% தான் சொன்னார், ஆக்சுவலாக 100% நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற பதில 11% மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்ததில் ஒன்றுமே செய்யலைங்க, நீங்கள் சும்மா சொல்கிறாங்க, 100% 1% நிறைவேற்றலைங்க அப்படின்னு ஏடிஎம்கே காரங்க மாதிரி, தாவேகா காரங்க மாதிரி, பாஜக காரங்க மாதிரி 31% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு ஒரு வாக்குறுதியோட திமுக அரசு கொடுத்த வாக்கு நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றிருக்காங்க. ஓரளவு இருக்காங்க 58% மக்கள். நீங்கள் பார்த்துக்கணும், இந்த சர்வே வந்து நியூட்ரலாக இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு இதில் பதில் தெரியும் உங்களுக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது 56% மக்கள் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. திமுக அரசு தன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, ஓரளவு நிறைவேற்றிருக்காங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு 58% மக்கள் சொல்லியிருக்காங்க. அது ப்ரீவியஸ் ஆன்சரும் இந்த ஆன்சரும் எவ்வளவு தூரம் வந்து டிஃபர் ஆகுது பாருங்க. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களுக்கு வேற ஒரு ஒரே மாதிரி போயிட்டு, இப்போ ஒரு பேச்சுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறது 58%, 100% நிறைவேற்றிருச்சு அப்படிங்கிறது 58% வந்துச்சுன்னா நமக்கு வந்து உண்மையிலே இது காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது செஃபாலஜிஸ்ட்லாம் பார்ப்பாங்க, திமுக அரசு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு 58% மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓஹோ பாண்டே ஏதோ உள்கூத்து வேலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஓரளவு செஞ்சிருக்காங்க, நோ கமெண்ட்ஸ் உட்பட எல்லாமே அதுதான் அதிகமாக இருக்குங்கிற பார்க்கணும். ஸோ இது வந்து இன்னொரு டெஸ்ட், இது வந்து நம்ம நியூட்ரலாக தான் அந்த சர்வே போயிட்டு இருக்கா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு. அடுத்த ஒரு கேள்வி, திமுக ஆட்சியில் ஊழல், அது என்ன சார் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, அந்த ஊழல் உண்மையிலே நடக்குதா இருக்குதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழல் வந்து 2.5 கலந்தது, வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நமக்கு வந்து கருவறை முதல் கல்லறை வரைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சேர்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்குது, அதை நம்ம மறுக்கல. ஏதோ திமுக வந்த பிறகு ஊழல் வந்துச்சு, அதற்கு முன்னாடி ஊழல் கிடையாது, அதிமுக ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியாது, அந்த காமெடிலாம் கிடையாது, ஊழல் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து இவங்களுடைய கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோம், திமுக ஆட்சியில் ஊழல் எப்படிங்க இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிக்கலாம்னா ஊழலே இல்லைங்க, தலைவரை பற்றிலாம் ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, எங்கள் கட்சி வந்து நாங்கள் அப்படிப்பட்ட கட்சியாக்கும் பார்த்து அப்படின்னு ஒரு 10% மக்கள் வந்து ஊழலே இல்லைன்னு ரொம்ப திடமாக நம்பி சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஊழல் இருக்கிறது உண்மைதாங்க, அது வந்து இருக்குது, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு 30% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஊழல் இருக்கிறது அப்படின்னு அதிகரித்துள்ளது அப்படின்னு 60% மக்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ ஊழல் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது பதில். ஊழல் எப்படி இருக்குன்னு கேட்குறோம்,
ஊழலே இல்லைன்னு ஒரு 10% மக்கள், ஓரளவு தான் ஊழல் இருக்குன்னு பெருசாலாம் இல்லை, நம்ம வந்து கவலைப்பட முடியாதலாம், அவ்வளோ அலாமிங்காலாம் இல்லை அப்படின்னு ஒரு 30% மக்கள், ரெண்டு சேர்த்தா 40. 60% மக்கள் வந்து ஊழல் அதிகரித்துள்ளதுங்கிற சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மக்களுடைய பல்ஸ் பார்க்கறதுக்கு திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகள் முந்தானத்தோட நம்ம பார்த்தோம். திரு கே நீர் அவருடைய துறையிலிருந்து இந்த மாதிரி ஆட்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு, 25 லட்ச ரூபாயிலிருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இடி தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறதா, 800 பக்கத்து வரைக்கும் வந்து 250 பக்கம் வரைக்கும் எழுதியிருக்காங்க, அது 800 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற முறையீடு சொன்னாங்க. அப்போ வந்து திரு நேரு அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரே வார்த்தை பண்ணுவாங்க, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்க. திமுக சொன்னாங்க இது தேர்தல் வரப்போதில் அதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தேர்தலுக்காக தான் நடக்குதா இந்த மாதிரி இடி வருது, ஐடி வருது, ரெய்டு வருது, குற்றச்சாட்டு சொல்றாங்க. உண்மையிலே என்ன பாசம் நடக்குது? மத்திய அரசு தமிழகத்தில் திமுகவை பழிவாங்குறதா, குறி வைக்கிறதா, அதுக்கு தான் ரெய்டு நடக்குதான்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் சொன்னாங்க அரசியல் பழிவாங்கல் தான். கரெக்டாக சொன்னீங்க பாஸ், நீங்க 29% மக்கள் சொல்லியிருக்காங்க இது பழிவாங்கு நடவடிக்கை தான். பிஜேபி செஞ்சா எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்களுக்கு இடிலாம் யாரும் தெரியாது, ஐடிலாம் எங்கேருந்து வரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்கள் வந்து இது அப்படித்தான் நடக்குது, நடவடிக்கைகள் வந்து பழிவாங்கல் தான் என்று திமுக நிலைப்பாடை ஏற்று 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. தெரியவில்லை சார், அதெல்லாம் இடி ஐடி சிபிஐ என்ஐஏ இதெல்லாம் நீங்கள் ஏதோ பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தையாக பேசுறீங்க, அதெல்லாம் யார் என்ன எங்களுக்குலாம் தெரியாது, வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ், அது நடக்குதா நடக்கலையா பழிவாங்களா இல்லையா எங்களுக்கு ஒன்றும் தெரியல தெளிவா, ஆள விடு அப்படின்னு 30% மக்கள் சொல்லியிருக்காங்க. சரியான நடவடிக்கை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு இந்த 3ல் 41 அதிகமாக சொல்லியிருக்காங்க. சரியாக தான் நடக்குது, இது பழிவாங்க நடவடிக்கை இல்லை, இந்த மாதிரி ஐடி ரைடெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறோம், வி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறோம் திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகள் சரியே அப்படின்னு 41% மக்கள். அவ்வளோதான், இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்ததுனால நம்ம நியூட்ரலாக கொண்டு போயிருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்குது, சாம்பிள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி. நம்ம எப்பயுமே ஒரு 2500 3500 அந்த சாம்பிள்ஸ் இருக்கும், அதை நம்ம கொண்டு போயிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னா அதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அண்ட் நீங்கள் அந்த பதில்களில் வரக்கூடிய சில முரண்கள், அது வந்து முரண்கள் இல்லை, அது சரியாக வந்திருக்குங்கிறதுக்கான விஷயம், சட்டம் ஒழுங்கையும் திரு உதயநிதி மீதானவர்கள் பார்வையும் மத்திய அரசு மீதான பார்வையும் ஜிஎஸ்டி மீதான பார்வையும் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அந்த இஷ்யூ பேஸ்டான பதில்கள் வந்திருக்கு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு நம்ம இன்னும் முக்கியமான பிரச்சனைகளுக்கான பதில் தேட போறோம். திரு விஜய் அவர்கள், அவருக்கான செல்வாக்கு என்னவாக இருக்கிறது? கடந்த முறை அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 20% அவருக்கு ஓட்டு வந்திருந்த போது நம்மளோட கருத்துக்கள் 20 போது கருத்துக்கள் 20 வந்திருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த முறை அந்த முடிவு என்னவாக வந்திருக்குது, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு மக்கள் தாவேக்காவை என்னவாக பார்க்கிறார். நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.